சிறையில் இருக்கக்கூடிய கணவருக்கு ஒரு மனைவி வந்து கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வயிற்று பொழப்புக்கு வந்து இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்களும் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கீங்க, என்னுடைய பொழப்பு வகுத்து பொழப்பை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பின்னால் வந்து ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை வேணா நான் உழுது அதில் வந்து பயிரிட்டு நான் இந்த மாதிரி வந்து ஏதாவது சேல் பண்ணி நான் அந்த மாதிரி வந்து பொழப்பை வந்து நான் கழிச்சுக்கிறேன். ஆனா இந்த நிலத்தை உழுகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ஏதாவது டிராக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்படுது, என்னால வந்து எப்படி இதெல்லாம் முடியுமா சாத்தியமானு எனக்கு தெரியல அப்படின்னு இதை ஃபுல்லா வந்து ஒரு லெட்டர்ல எழுதி வந்து ஜெயிலில் இருக்க தன்னுடைய கணவருக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ ஜெயிலில் இருக்க கணவரும் வந்து இந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. படிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு ஆன்சர் ஷீட் வந்து இதே மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி போலீஸ்கிட்ட கொடுத்து திரும்ப வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த லெட்டரை வந்து போலீஸ் வந்து அந்த மனைவி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த மனைவி வந்து பிரிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நீ சொன்ன நம்மளுடைய இடத்துக்கு பின்னாலதான் தங்க கட்டியால வந்து நான் வந்து புதைச்சி வச்சிருக்கேன், அதனாலதான் இப்ப இந்த தங்க கட்டினாலதான் வந்து நான் வந்து ஜெயிலே இருக்கேன். ஸோ நீ அதை தோண்டுன அப்படின்னா அதுல வந்து தங்க கட்டி கிடைச்சிடும், அந்த தங்க கட்டி மூலியமா வந்து நீ வந்து உன்னுடைய பொழப்ப வந்து நீ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுல வந்து எழுதியிருக்காரு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மொத்த இடத்தவே வந்து அங்கிருந்த எல்லா போலீஸ் ஆளுகளுமே வந்து சோதனை போட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கிண்டி கிளறி எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா எந்த விதமான தங்கமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அவர் லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி நான் லெட்டர் அனுப்பிச்சேன், அந்த லெட்டரை கண்டிப்பா வந்து போலீஸ் படிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும். இப்போ அவங்களே வந்து அந்த தங்கத்தை தேர்ன்ற பேர்ல எல்லா இடத்தையும் தோண்டி போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து தோண்டி போட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நீ விவசாயம் பார்த்து நீ உன்னுடைய பொழப்பை வந்து நடத்திக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அந்த கணவர் வந்து அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாராம். ஒரு புத்திசாலி வந்து எங்க இருந்தாலுமே வந்து பொழைச்சுக்கிடுவான் அப்படின்றதுக்கு இந்த கதை தான் வந்து உதாரணம்.